சீனமும் ஜப்பானியமும் பாரம்பரிய மருத்துவத்தின் ஆழமான பயணம். தேசங்கள். மனித உடலும் இயற்கையும் ஒன்றோடொன்று இணைந்தவை என்ற அடிப்படையில் உருவானவைதான் சீன பாரம்பரிய மருத்துவமும் மற்றும் ஜப்பானிய பாரம்பரிய மருத்துவமும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரம்பரையாக காப்பாற்றப்பட்ட இந்த மருத்துவ முறைகள் இன்றும் உலகம் முழுவதும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான மாற்று வழிகளாக மதிக்கப்படுகின்றன. வரலாற்று பின்னணி. சீன பாரம்பரிய மருத்துவம் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது. இயற்கையின் சுழற்சி, காலநிலை, மனித உடல் இவை அனைத்தும் ஒரே சமநிலைக்குள் இருக்க வேண்டும் என்பதே அதன் அடிப்படை எண்ணம். ஜப்பானிய பாரம்பரிய மருத்துவம் சீன மருத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தாலும் காலப்போக்கில் ஜப்பானிய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எளிமையும் நடைமுறையும் கொண்டதாக மாறியது. அடிப்படை கோட்பாடுகள். 2 மருத்துவ முறைகளிலும் முக்கியமான கருத்துகள். கி உயிர் சக்தி, உடலில் ஓடும் ஆற்றல். இன் அண்ட் யாங், சமநிலையும் எதிர்மறை நன்மை சக்திகளும். இயற்கையுடன் ஒற்றுமை, மனித உடல் இயற்கையின் ஒரு பகுதி. இந்த சமநிலை குலைந்தால்தான் நோய் உருவாகிறது என்று இரண்டும் கருதுகின்றன. நோயறிதல் முறைகள். சீன மருத்துவத்தில் நரம்பு துடிப்பு, பல்ஸ், நாக்கின் நிறம், வடிவம், முகபாவனை, குரல். ஜப்பானிய மருத்துவத்தில் வயிற்று பரிசோதனை, உடல் உணர்வு, நோயாளியின் தினசரி பழக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உடலின் உள்ளக நிலையை மதிப்பிடுகின்றன. சிகிச்சை முறைகள். இரு மருத்துவங்களிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுபவை அக்குபங்சர், மூலிகை மருந்துகள், உணவு பரிந்துரைகள், வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள். சீன மருத்துவம் பல வகை மூலிகை கலவைகளை பயன்படுத்தும் போது ஜப்பானிய மருத்துவம் குறைந்த மூலிகைகள், துல்லியமான அளவுகள் என்ற எளிமையை பின்பற்றுகிறது. இன்று இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன மருத்துவத்துடன் இணைந்து மன அழுத்தம், நீண்டகால நோய்கள், வாழ்க்கை முறை கோளாறுகள் போன்றவற்றிற்கு முழுமையான ஹோலிஸ்டிக் ஆரோக்கிய அணுகுமுறையாக பல நாடுகளில் மருத்துவமனைகள் மற்றும் ஆரோக்கிய மையங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. சீனமும் ஜப்பானியமும் ஆகிய பாரம்பரிய மருத்துவங்கள் நோயை மட்டுமல்ல, மனிதனை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்ற ஆழமான தத்துவத்தை முன்வைக்கின்றன. உடல், மனம், இயற்கை மூன்றையும் இணைக்கும் இந்த அறிவு இன்றைய அவசரமான உலகில் நமக்கு மெதுவான, சமநிலையான வாழ்க்கையை கற்றுத்தருகிறது.